ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிவபிரதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறேன்னா, இந்த பழைய ஓல்டு பட்டு சாரியோட ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு கஸ்டமருக்கு ஹைட்டு பத்தலை. மற்றபடி உடம்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. கையோட லென்த்தும் உடம்போட லென்த்து மட்டும்தான் நமக்கு இப்போது ஹைட்டு நம்ம எப்படி இறக்க போகிறோன்னு பார்க்கலாம். இது நான் ஆல்ரெடி அவங்க இதுதான் இப்போ போட்டுக்கிட்டு ப்ளவுஸு. அந்த ப்ளவுஸ் நமக்கு கொஞ்சம் 1 இன்ச்சுக்கு தான் ஹைட்டு வேணும். அதில் உள்ளே மடக்கி வச்சுருக்காங்க. அந்த பீஸ்லேயே நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே பிரித்து வச்சுட்டேன். அதாவது பட்டி பக்கமும் நான் பிரித்து வச்சுட்டேன். ஊக்கு மாட்டுற வரைக்கும் பிரித்து வச்சாச்சு. இந்த கஸ்டமர் சேம் கலரில் இந்த ப்ளவுஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஒரு 1/4 மீட்டர் லைனிங்கும் மேல் உள்ள பீஸும் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஹைட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ வேணும்னு. நமக்கு உள்பக்கம் மட்டும்தான் ஜாயின் பண்ணுற மாதிரி வேணும். அப்போ அந்த இதுக்கும் கைக்கும் அது மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இதில் லைட்டாக பார்டர் இருக்குது. அவங்களுக்கு ஒரு 2 இன்ச்சுக்கு மட்டும் இறக்குனா மட்டும் போதும். ஹைட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அந்த பார்டரை வச்சுட்டு கீழே எக்ஸ்ட்ரா அந்த பீஸ் மட்டும் ஜாயின் பண்ணி நம்ம எப்படி தைக்கலாம். மேல் பீஸ் மட்டும் வச்சுட்டு கீழே லைனிங் பீஸ் வைத்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். அது இப்போ பாருங்கள். அது மாதிரி நெக்குக்கும் நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம். அந்த பார்டர் அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். கீழ்ப்பக்கமாகவும் நமக்கு அந்த வெளி பீஸ் அப்படியே இருக்கும். உள்பக்கம் மட்டும்தான் நம்ம லைனிங் பீஸோட பீஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ, உள்ளே மடித்து அடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம மடித்து கட் பண்ணிக்கலாம். அது ஃப்ரண்ட்டோட கப்பு சைஸும் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஹைட்டு பத்தலை. அதனால் அவங்க இருக்கட்டும் பரவாயில்ல, எனக்கு இதிலே ஆல்ட்ரு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நமக்கு ரெகுலர் கஸ்டமர் அவங்க கேட்கையில் நமக்கு பிஸி ஷெட்யூல் இருக்க தான் செய்யும். அந்த நேரத்துலேயும் நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம். இப்போ அந்த ஹைட்டு நமக்கு எவ்வளோ வேணும்னு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி வச்சு தான் நம்ம உள்பக்கமாக வச்சு தைக்கணும். அது மாதிரி பேக் சைட்லேயும் எவ்வளோ வேணுமோ உள்பக்கமாக மடித்து வைக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் 2 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கேன். அது லைனிங் பீஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். லைனிங் பீஸ்லேயுமே நம்ம கட் பண்ணிவிட்டு அது மாதிரி கைக்கும் எந்த அளவுக்கு வேணுமோ லைனிங்கும் மெயின் பீஸையும் நம்ம 2 இன்ச்சுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஹைட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எனக்கு 2 இன்ச்சு போதும். இப்போ நான் பேக் சைடு அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. வெளிப்பக்கம் பாருங்கள். அதோட அந்த தையல் மட்டும்தான் தெரியும். நம்ம அடித்து திருப்புனது எல்லாமே நீட்டாக இருக்குது. அது மாதிரி பட்டி பக்கமும் நம்ம தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேக் சைடில் உள்ள மெஷர்மெண்ட்டை கரெக்டாக வச்சுட்டு எந்த அளவுக்கு ஹைட்டு வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஊக்கு மாட்டுற இடத்துலையுமே 2 ஊக்கு பட்டியுமே வச்சு கரெக்ட் பண்ணி அதோட சைஸு எவ்வளோ வேணுமோ பார்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மாதிரி இன்னொரு பக்கமும் ஹைட் எவ்வளோ வேணுமோ அதையும் மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி தான் நம்ம அடித்து உள்பக்கமாக திருப்ப போகிறோம். இப்போ நான் கை ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதாவது மேல் பக்கம் ஜாயின் பண்ண அந்த பிசுரும் தெரியல, கீழ்ப்பக்கம் ஜாயின் பண்ணுற பிசுரும் நமக்கு தெரியாது. இப்போ எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பைப்பிங் தான் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அது எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். மேல் பக்கம் நான் ஜாயின் பண்ணிவிட்டு ஏற்கனவே
கீழ்ப்பக்கம் மட்டும் நம்ம பைப்பிங் வச்சு அது உள் பக்கமாக கீழ் உள்ள லைனிங் பீஸையும் மேல் பக்கமும் லைனிங் இதையும் இடையில வந்து நீங்கள் வந்து பைப்பிங் வந்து வைங்க. வச்சுட்டு ரெண்டையுமே ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடக்கிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பைப்பிங்கும் நீட்டாக இருக்கும். நமக்கு அந்த பிசுறும் வெளியில் தெரியாது. தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கையோட லென்த்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணிடுங்க. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்குதுன்னு. இது வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோன்னே அவங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் ப்ளவுஸ் வந்து நல்லா நீட் லுக்காக இருந்தது. கடைசி பாருங்கள். இப்போ நம்ம வந்து நெக்குக்கும் நம்ம வந்து பைப்பிங் பண்ணுறோம். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நான் ஏற்கனவே பைப்பிங் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது நான் ரெடிமேடாக சில்வர் கலரில் அவங்க சாரீ ஃபுல்லாகவே சில்வர் கலர் தான். அதனால் எனக்கு சில்வர் கலர்லேயே பைப்பிங் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சில்வர் கலரில் ரெடி பண்ணி அதுக்கு மேலேயே நம்ம வந்து அதில் வந்து நான் எம்மிங் பண்ணது எதுவுமே நான் பிரிக்கலை, எதுவுமே பண்ணலை. அப்படியே ஏற்கனவே தைச்ச ப்ளவுஸில் அப்படியே வச்சு நம்ம பைப்பிங் பண்ணுறோம். அதுவுமே பொறுமையாக அப்படியே மெதுவாக அடிச்சுட்டு வாங்க. ஏன்னா விலகுறதுக்கு வந்து நமக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக தைச்சிட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதுகளை வந்து மடக்கி அடிச்சுட்டு அதுக்கு அதே மாதிரி இந்த எண்டுலேயுமே நம்ம கொஞ்சம் மடக்கி அடிக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு மீதியை பேலன்ஸ் எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குதுன்னு. பொறுமையாக தைச்சி கொடுங்க. கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஆவாங்க. ஃபஸ்ட்டு எதையுமே மாட்டேன்னு சொல்லாதீங்க. பிகினராக இருக்கிறவங்க எதனால நமக்கு தைக்க தெரியும்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். தெரியுதோ தெரியலையோ ஃபஸ்ட்டு எனக்கு இது தெரியும் நான் தைச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு வாங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அதில் என்ன பண்ணலான்னு ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இருக்காது. மாற்றி தப்பாக கட் பண்ணிட்டோன்னா. பாருங்கள் அதோட ஃபினிஷிங் அந்த மேல் வந்து நான் இப்போ லைட்டாக விட்டதுனால அந்த இடத்துல தையல் விழலை. இப்போ நான் மறுபடியும் தையல் போட்டுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக பைப்பிங் வச்சது. நம்ம ஏற்கனவே தைச்ச ப்ளவுஸில் பைப்பிங் வச்ச மாதிரியே தெரியாது. அவ்வளோ நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ கையில் ஜாயின் பண்ணியிருக்கிறதும் பாருங்கள் நான் காமிக்கிறேன். இந்த பீஸுக்கும் நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ண பீஸுக்கும் அந்த பட்டு சாரியோட ப்ளவுஸுக்கும் சேம் கலரில் தான் இருக்குது. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் போட்டு ஹைட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியவே தெரியாது. இப்போ பாருங்கள் தனியாக ஒரு பார்ட்ரு அந்த சாரீக்கு மேட்சிங்காக நம்ம வந்து எவ்வளோ நீட்டாக பண்ணி கொடுத்தாச்சு. அது மாதிரி இந்த கையும் பாருங்கள். அதோட லென்த்து எல்லாமே பாருங்கள். ஏன்னா அது சில்வர் கலர் இருக்கிறதுனால நமக்கு மேட்சிங் ஆயிடுச்சு. இந்த பார்டர் ஏற்கனவே அவங்க வந்து ப்ளவுஸில் வந்து உள்பக்கமாக கட் பண்ணி மடித்து அடிச்சிருந்தாங்க. இப்போ நான் அதை பிரித்ததுனால இந்த பார்டர் வந்து எனக்கு கொஞ்சம் கிடச்சிது. அதிலேருந்து தான் நான் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். நெக்கும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. உள்பக்கமாக நமக்கு எம்மிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது ஃப்ரண்ட்டில் தெரியுதுங்களா உங்களுக்கு? அது எம்மிங் பண்ணியிருக்காங்க. நம்ம அதுக்கு மேலே தான் வச்சு தைச்சிருக்கோம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் லைட்டாக எம்மிங் பண்ணி நீங்கள் கொடுத்துருங்க. கஸ்டமருக்கு பிடிக்கும். இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வந்து வச்சு மெஷர் பண்ணி பார்க்கலாம். அளவு ப்ளவுஸோட ஹைட்டும் நமக்கு எல்லாமே கரெக்டாக வந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹைட்டும் பாருங்கள். ஹேண்டோட லென்த் எல்லாமே நமக்கு ஹைட்டு கரெக்டாக வந்திருக்குது.
நீங்களும் இது மாதிரி ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய். தேங்க்யூ.